இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அங்கேருந்து ஒரு ரெக்கவரியை தொடங்கின மார்க்கெட் ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்தாங்க. வந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஒரு சைட் வேஸை கொடுத்து ஃப்ளாட்டாகவே முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். போத் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் கிளியரான ஒரு ரெக்கவரியை கொடுத்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஃப்ளாட் தான். அரௌண்ட் 71 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி ஒரு நல்ல ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.33% நெகட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. ஸோ ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. அண்ட் இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூ அதோட சேர்த்துட்டு நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இன்னைக்கு அரௌண்ட் 12 o'clock இந்தியாவோட ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா -0.32 வந்திருக்காங்க. இதுவே லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா -1.21 இருந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இன்ஃப்ளேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பாட்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ளேஷனில் இருக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவ்ல வருது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாலுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock மார்க்கெட் சைட் வேஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 o'clock நல்ல ஒரு பாசிட்டிவாக கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அந்த அளவுக்கு மேலே போக முடியல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் -5% இருந்திருக்காங்க. இது ரெக்கவரி ஆயிட்டு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.6% இருக்கு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன்ஸ்லேருந்து ரெக்கவரி ஆயிருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் 1.54%லேருந்து 1.33% ரெடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபியூல் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் -2.55லேருந்து இப்போ இருக்கக்கூடியது -2.27 கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்தியாவோட இன்ஃப்ளேஷன்ஸ் கொஞ்சம் நெகட்டிவ்லேருந்து அதாவது டீஃப்ளேஷன்ஸ்லேருந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் வர்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேட்டா அண்ட் ட்ரேட் பேலன்ஸ் வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அக்டோபர் மந்த்ல 34.38 பில்லியனா இருந்தது 38.13 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரியே இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 76.06 பில்லியன்ல இருந்து 62.66 பில்லியனா ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கு, இம்போர்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். அதே மாதிரியே உங்களுக்கு ட்ரேட் பேலன்ஸ் -41.68 பில்லியனா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா -24 பில்லியனா ரெடியூஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். இது மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் தான் வரக்கூடிய நாட்களுக்கு மார்க்கெட்டை டைரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமான த்ரெட்டாக இருக்கக்கூடிய USD/INR தான். அதாவது இந்தியன் ருப்பி ரெகுலராகவே டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அகைன் பார்த்தோன்னா லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது 91.79 போய் ரீச் பண்ணிட்டு அதாவது 90.79 போய் ரீச் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி 90.72ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. இந்த மாதிரி இந்தியன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அண்ட் FI செல் பண்ணிட்டு வெளில வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அகெயின்ஸ்டா குரூட் ஆயிலோட ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $57 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.7% கிட்ட டவுன்ல இருக்கிறத பார்க்க முடியாது. பிரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீழே விழுந்துகிட்டே இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு வரோம். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்தியா விக்ஸை பொறுத்தவரை 10.25 அப்படிங்கிறது ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ் ஆகல. அதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் 1%க்கு மேலே மூவ் ஆகாது அப்படிங்கிறது இது நமக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். FIDA பொறுத்தவரை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பையராக இருந்திருக்காங்க. 1700 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதுவே FIA பொறுத்த வரைக்கும் 1400 crore வித்திருக்காங்க. இது அகைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் கோல்டு பிரைஸ் அரௌண்ட் 1.5% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்கிறத பார்க்குறோம். இது லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி போன லைஃப் டைம் ஹையை இன்னும் பிரேக் பண்ணல, அதை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் லைஃப் டைம் ஹைக்கு மேலே போயிட்டு இருக்காங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே தான் போயிட்டு இருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்தியாவோட சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,99,300ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 2,10,000 போய் ரீச் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரதை பார்க்க முடியாது. நம்ம ட்ரேட் எம்பரர்ல ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இது 2 ஆஃபரோட அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் கீழே இருந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு வராங்க. இதோட கண்டினியூவேஷன்ஸ் யூஎஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்ல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்ல இருந்து கீழே இறங்குறதுக்கோ அல்லது ஃப்ளாட்டாக இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக நாளையோட மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவ்லேருந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற அந்த வியூவை வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து டெக்னிக்கல் வியூ பார்த்து நம்ம கன்க்ளூஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 1.21 அப்படின்றது இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் டாமினென்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைட்வேஸ் டு பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 0.94 இருக்காங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய பொறுத்தவரை புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க அப்படின்றதும் கால் ரைட்டர்ஸ் சின்னதாக செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ஓவராலாகவே ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக எடுத்துக்க முடியும். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் பெருமத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்தது. டிமாண்ட் ஜோன் 2க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்க. அங்கேருந்து வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரை வந்துட்டு அதையும் பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயினும் ஆகிட்டாங்க. அது அடுத்ததாக அங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கீழே வந்தது வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் முடிச்சுட்டு அங்கேருந்தே ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 அண்ட் அதையும் பிரேக் பண்ணிட்டு டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 1 o'clock இந்த இடத்த போய் ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2வையும் பிரேக் பண்ண முடியாமல் திரும்பவும் ஒரு சைட்வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். மார்க்கெட் முடியும் போது 26,014 முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணிட்டாங்க. இது சஸ்டெயினும் ஆயிட்டாங்க. இதோட ப்ரைஸ் ஃபர்தராக கீழே தான் போகணுமா அல்லது இது ஃபர்தராக மேலே போகுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் பெருமத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் பெருமத்தோட எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்லேருந்து இதோட ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்த மாதிரியே இந்த சப்ளை ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகலாம். அந்த சப்ளை ஜோன் 2 அப்படிங்கிறது 26,200 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,300 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது லைஃப் டைம் ஹைலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,040 பிரேக் பண்ணுச்சுன்னா 26,200 அண்ட் 300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹையாகவும் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதோட ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது மேலே போக முடியாமல் கீழே வந்து பிரேக் பண்ணுற வருஷத்தில் ப்ரைஸ் கீழே இறங்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,938 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,938 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,732 வரை வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே கீழே வந்துடும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அது ஒரு பெரிய ஜோன். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,300 அண்ட் 100 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. பர்டிகுலராக நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸ் சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 2க்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 26,040க்கும் 25,940க்கும் இடையில மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செல்லருக்கான இடமா இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு தள்ளி நிற்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே கேப் டவுன்ல இருந்து இமீடியட்டாகவே மேலே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு மேலே போக முடியாமல் திரும்பவும் ஒரு கீழே வந்த ப்ரைஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2லே சப்போர்ட் எடுத்ததை பார்க்க முடிஞ்சது. அங்கேருந்து ஒரு கிளியராக ஒரு சைட்வேஸை கொடுத்துருக்காங்க. அகெயின் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தது திரும்பவும் மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே போன ப்ரைஸ் நியர் 59,530 வரை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு சைட்வேஸை கொடுத்து கொஞ்சம் கீழே இறங்கி 59,444 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா
அதாவது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 டச் பண்ணிட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் எடுக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அது 59,140 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கு கீழே வந்தாலுமே ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது அண்ட் மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரியே மேலே வந்ததை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டி கிளியரான ஒரு பாசிட்டிவ்ல இருக்குது. எந்த பக்கம் மார்க்கெட் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் பெர்மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்லேருந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 59,738 இந்த ஜோன் வரைக்கும் போகணும் அப்படின்றதையும், இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ஜோனாக இருக்கக்கூடிய 60,000 வரைக்கும் போகுன்றதும் அடுத்த எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து மேலே தான் போகணும். அது ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இது பிரேக் பண்ணுச்சுனாலே ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 59,228 இந்த ஜோன் வரைக்கும் வரும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக 59,145 வரை வரும் அப்படிங்கிறதும், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக டவுன் ஆகிட்டு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 58,920 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிமாண்ட் இருக்கிறதுனால ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்தே மேலே போயிட்டாங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இங்கேருந்தே ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும், டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா 3 and 4 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.